மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு நெற்றியில் வெட்டு விழுந்து ரத்தம் கொட்டிய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பியிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது டெல்லி செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம். ராஜா வணக்கம். தற்போது மம்தா பானர்ஜி சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பியிருக்கிறார். மருத்துவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலையில் நெற்றில் பலத்த காயம் ஏற்பட்டதாக அவரது கட்சியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் கூர்மையாக நெற்றில் வெட்டு விழுந்த ரத்தம் கொட்டிய நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. பிறகு இந்த எஸ்கேஎம் மருத்துவமனையில் முதலில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் பிறகு அங்கிருந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோ சயின்ஸ்க்கு அவர் மாற்றப்பட்டதாகவும் அங்கே அவருக்கு போதிய சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. தற்போது அவர்கள் தலையில் ஒரு தையல் போடப்பட்டு அவர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டாரும். இன்னும் சில நாட்களுக்கு தொடர்ந்து மருத்துவர் கண்காணிப்பில் அவர் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் தரப்பு அறிவுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க முதல்வர் அவர் வீட்டில் ஒரு அலமாரி மீது மோதியதில் அவருக்கு தலையில் இந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேற்கு வங்க முதல்வர் விரைவில் குணமடைய வேண்டி பிரதமர் நரேந்திர மோடி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என அவர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.